ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எப்போவும் சொல்கிற மாதிரியே இன்றைக்கான எபிசோட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக இருந்துச்சு. இப்போ ரோஹிணி பார்வதி கிட்ட வந்து வீட்டில் பணம் காணாம போனதுனால வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அது சம்மந்தமாக ஒரு விஷயம் பேச தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. பார்வதி அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்னு கேட்கும்போது, இப்போ என் கழுத்தில் பார்த்தீங்களா தாலி அப்படிங்கிற வித்து காட்டும்போது கவரிங் தான், எல்லாத்தையும் விற்று பணம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த 2 லட்ச ரூபா பணம் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இது இங்கே தான் இருந்துச்சுன்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்வதியும் வந்து ரோஹிணியை வந்து உண்மை நம்பி ரொம்ப நீ நல்ல பொண்ணுமா அப்படி இப்படின்னு பாராட்டிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. ரோஹிணி அப்படியே திட்டத்தோட வெளியில் போயிடுறாங்க. வீட்டில் பார்த்தா முத்து வெளியில் போயிட்டு வராரு, அண்ணாமலை கிட்ட பேசுகிறாங்க. எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அண்ணாமலை வேலைக்கு போகிற விஷயமா சொல்லிட்டு இருக்காங்களா, அது வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா விஜயா வேலைக்கு போட்டுன்னு சொல்கிறாங்க. மனோஜ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ரோஹிணி வந்துடுறாங்க. ரோஹிணி அந்த பணத்தை 3 லட்ச ரூபா மிச்சம் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து மனோஜ் கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. மனோஜும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பணத்தை நிறைய ஆர்குமெண்ட்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த பணத்தை வாங்கினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் கரெக்டாக ரோஹிணி சொல்லிட்டு வந்த மாதிரி இப்போ பார்வதி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த பணம் வீட்டில் இருக்குங்கிறத சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தது. இப்போ பணமும் கிடச்சிருச்சு. ஆக மொத்தத்தில் திருடும் போல காணாமல் போல. ஆனால் விஜயா வந்து மீனாவை பேசுனதுக்குலாம் என்னாச்சுன்னு சொல்லி அண்ணாமலை பேச ஆரம்பிச்சிடுறாரு. பார்த்தா இடையில எல்லாரும் மாறி பேசுகிறாங்க. அதாவது மென்டல் குரூப் எல்லாம் விஜயா, மனோஜ், ரோஹிணி இவங்க 3 பேர் மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த பக்கத்து பார்த்தா மீனா அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சுருதி எல்லாரும் செம்மையாக பேசி விட்டுறாங்க. ஆனாலும் விஜயா மன்னிப்பு கேட்கல, அடங்காமல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து இன்றைக்கான எபிசோடில் விடுறதா இல்லை, கடைசி வரைக்கும் விஜயாவை பிடிச்சி போட்டு பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அமைதியாக இருந்துடுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நீ வந்து மீனா வந்து ஏழை பொண்ணுன்னு நினைக்காத, யாரும் இல்லை நினைக்காத, அவங்க அப்பா இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன் அந்த இடத்துலங்கும் போது தான் அப்படியே மீனா கண் கலங்கி அண்ணாமலை காலெல்லாம் விழுவுறாங்க. சூப்பரான எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. விஜயாவால் ஒன்றுமே பேச முடியல. அங்கேருந்து பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. விஜயாவும் அப்படியே அமைதியாக இருந்துறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா பணத்தெல்லாம் கணக்கு பார்த்து அந்த பணத்தெல்லாம் நகைலாம் வச்சு வாங்கினாங்கல்ல மீனா வீட்டில், அதுக்கெல்லாம் பணத்தெல்லாம் வந்து முத்து கொடுக்குறாரு. உண்டியில் போடுறது எல்லாம் யாருக்கு என்ன கொடுக்கணும் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 1.5 லட்ச ரூபா பணத்தையும் மீனா கிட்ட கொடுத்து போய் பத்திரமா வைன்னு அனுப்பிச்சி விட்றாங்க. இதில் ஏதாவது புது கதை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரியும் பயமாக இருக்குது. பார்த்தா ஒரு சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது. எல்லா கடையும் அடைச்சிட்டு சந்தோஷமாக இன்றைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க. நாளை அப்படிங்கிற எபிசோட்லையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.